இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தம்பி கொஞ்சம் இருங்க, என் பெரிய பொண்ணு வந்துருவா. நடந்தத சொன்னா அவ கண்டிப்பா உங்களுக்கு நன்றி சொல்ல ஆசைப்படுவா. மா, நான் பண்ணது ஒரு பெரிய விஷயமே இல்ல. என் இடத்துல யாரு இருந்தாலும் அதை தான் செஞ்சிருப்பாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் அது பெரிய விஷயம்தான். நான் இந்த பக்கம் அடிக்கடி வருவேம்மா. இன்னொரு நாள் நான் ரிலாக்ஸா வந்துட்டு போறேன். இப்போ கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு, நான் கிளம்புறேன். சரிங்க தம்பி. இசை பாய். புஷ்பா 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 புஷ்பா. புஷ்பா புஷ்பா. அவரு கிளம்புறாருல, கைய விடு. புஷ்பா போவானா? கிளம்புறாருல, அவர் நாளைக்கு வருவாரு. நாளைக்கு வருவீங்களா சார்? கண்டிப்பா நாளைக்கு வரேன். நாளைக்கு வருவாரு. சரியா? கண்டிப்பா நாளைக்கு நிறைய டாய்ஸ் வாங்கிட்டு உன்னை பாக்குறதுக்கு வரேன். சரியா? நாளைக்கு வருவாரு. ஓகே. அவர் உனக்கு டாய்ஸ் வாங்குறதுக்காக போறாரு. சரியா? வரேன். சரிங்க சார். வரேம்மா. தேங்க் யூ சார். நீங்க என்ன பண்ற? நான் எங்க என்ன பண்ண உனக்கு என்ன? இது என்னமோ உன் ஆபீஸ் மாதிரி என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க? இது என் கண்ட்ரோல்ல இருக்கிற ஆபீஸ் தான். அதனால தான் கேட்டேன் உனக்கு இங்க என்ன வேலைன்னு. உன் ஆபீஸா? அப்பாடா, அந்த கடவுள் தான் என்ன காப்பாத்திட்டாருன்னு நினைக்கிறேன். உன்ன மாதிரி திமிரு பிடிச்ச ஆள் இருக்கிற இடத்துல என்ன மாதிரி தன்மானம் உள்ள ஒருத்திலாம் இங்க இருக்கவே முடியாது. நல்ல வேலை எனக்கு வேலை கிடைக்காம போயிடுச்சு. இதுக்கு நான் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லியே ஆகணும். எஸ் எஸ், யூ ஆர் ரைட். சொல்லிக்கோ. கடவுளே ரொம்ப நன்றி. கடவுளே, கேட்டுச்சா? கேட்டுச்சா இல்லன்னு டவுட்டா இருக்கு. எதுக்கும் போற வழியில ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு, அங்க போய் உன் நன்றிய சாமி கேக்குற மாதிரி சொல்லிட்டு போ. சொல்லிட்டு போக தான் போறேன். ஏன்னா இங்க எனக்கு வேலை கிடைச்சிருந்தா நான் தினமும் ஓ மூஞ்சிய பார்த்து டென்ஷன் ஆயிட்டே இருக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஐயோ ஐயோ, உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. உன் குருவி மூளைக்கு இங்க வேலை கிடைக்கல, அதுக்கு என்னென்ன எக்ஸ்பிளனேஷன்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலா நீ கடவுளுக்கு நன்றி சொல்ல அவசியமே இல்லை. உனக்கு நீயே நன்றி சொல்லிக்கோ. ஏன்னா உன் வாய்க்கும் உன் திமிருக்கும் உனக்கெல்லாம் எங்கேயுமே வேலை கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் உன்னை ஒரே ஒரு நாள் கூட வச்சுக்க மாட்டாங்க. ஏய், நீ எனக்கு எப்படி வேணாலும் சொல்லிக்கோ, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஏன்னா நீ எனக்கு குடுக்கிற சர்டிபிகேட்டை வச்சு என் லைஃப்ல ஒண்ணும் மாறி நடந்துட போறது இல்ல. ஏய், வேலையை பார்த்துட்டு போ. எப்பா, இவ்ளோ திமிரும் ஆணவமும் யாருக்கும் இருக்க கூடாது. அத நீ சொல்ற பாரு. ஹோட்டல் நல்ல ஹோட்டலா இருந்து என்ன பிரயோஜனம்? அவன மாதிரி மோசமான ஆளுங்களெல்லாம் வேலைக்கு வச்சிருந்தா அந்த ஹோட்டல் எப்படி விளங்கும்? நீ யாரு சொல்ற? வேற யார சொல்ல போற? நான் வேலை பார்த்துட்டு இருந்த இடத்துல ஒருத்தன் வந்து பணத்திமிர காட்டி என் வேலை போறதுக்கே காரணமா இருந்தான்னு சொன்னல, அவன்தான். அவன் எங்க அங்க வந்தான்? அவன் அங்கதான் வேலை செய்யறான் போல இருக்கு. அது யாரா இருக்கும்? ராஸ்கல் என்ன எவ்வளவு நக்கலா பேசினான் தெரியுமா? அவனும் அவன் மூஞ்சியும். அவனுக்கெல்லாம் அங்க வேலை போட்டு கொடுத்திருக்காங்கன்னா அப்ப அந்த ஹோட்டலோட தரம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்துக்கோங்க. யாரு அவன்? பேர் என்ன? அவன் அங்க என்ன வேலை செய்யறான்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அவன் அங்க வேலை செய்யறான்னு மட்டும் எனக்கு தெரியும். அவன் வேலை செய்யற இடத்துல என்னாலலாம் வேலை செய்ய முடியாது. அதனாலதான் உங்க வேலையும் வேணா ஒண்ணு வேணா நான் அங்க இருந்து வந்துட்டேன். இவ யார சொல்றா? இவ சொல்றவன் நம்ம ஹோட்டல்ல வேலை செய்யறானா? 10 ரூபாய்க்கு பிரியாணியே கிடைக்கிறப்ப யாரு வந்து இட்லி வாங்க போறாங்க? வாங்குறாங்க வாங்கல அது செகண்டரி. நாம முயற்சி பண்ணாம எதுவும் பேசக்கூடாது. நாம நினைச்ச மாதிரி நம்ம வழிக்கு வந்துட்டா. என்ன முயற்சி பண்ணாலும் இன்னைக்கு இது விக்காது. இட்லி வேலைக்கு பிரியாணி கிடைக்கிறப்ப அத வாங்குவாங்களா இல்ல இத வாங்குவாங்களா? இத
வாங்குவாங்க. நான் வித்து காட்டட்டுமா? ம், வித்து கொடுத்தா சந்தோஷம்தான். பிசினஸ்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுமா? தெரியலையே. நம்மனால எதையுமே செய்ய முடியுங்கிற கான்ஃபிடன்ஸ் தான். ம். ம். நீங்க சூப்பரா சமைக்கிறீங்க, ஆனா இன்னமும் ஏன் தெருவுல இட்லி கொடுத்துட்டு இருக்கீங்க? அது இங்கதான் வியாபாரம் ஆகுன்றதுனால. ஏன் கடை போட்டு விக்கணும்னு உங்களுக்கு தோணல? கடையா? உங்களுக்கு ரிஸ்க் எடுக்க பயம், புதுசா ஒண்ணு ட்ரை பண்ண தயக்கம், உள்ளதும் போயிருச்சுனாங்கிற நெகட்டிவ் தாட்ஸ். இந்த பயம் தான் பிசினஸோட பெரிய எதிரியே. நீ என்னமோ பிசினஸ் பண்ணி பெருசா ஜெயிச்ச மாதிரி இல்ல பேசுற. இட்லிக்காரம்மா, நான் பிசினஸ்லாம் எதுவும் பண்ணலதான். ஆனா எங்க அப்பா பிசினஸ் பண்றத நான் பார்த்து வளர்ந்திருக்கேன். அவர் ஒண்ணு பெரிய பணக்காரர்லாம் இல்ல, உழைச்சுதான் பெரிய இடத்துக்கு வந்தாரு. பிசினஸ்ங்கிறது பாதி காமன் சென்ஸ் தான். நான் இன்னைக்கு அத உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டட்டுமா? நல்லா சமைச்சா மட்டும் வியாபாரம் ஆயிடாது இட்லிக்காரமா. அத ப்ராப்பரா மார்க்கெட்டிங் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், போல ஆளுங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம பொருளை மாத்தி வைக்கணும். ஆமா, இது என்ன டிஷ்? இது டிப் இட்லி. டிப் இட்லியா? பேரு புதுசா இருக்கு. அதுவா, இப்பதான் வச்சேன். அதுவும் இல்லாம இன்னும் கொஞ்ச நாள் இது ஃபேமஸ் ஆயிடும். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஷூர். சாப்பிடுங்க. வாவ்! நம்ம சென்னையில இப்படி ஒரு இட்லியா நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்ல. அவ்வளோ அத்தென்டிக்கா இருக்கு. நான் இத பத்தி சின்னதா ஒரு ரீல்ஸ் போடவா? கண்டிப்பா. அம்மா, இப்படி வாங்க வாங்க, நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுங்க. போங்க. என்ன விட்டுருமா, நான் வரல. எல்லாத்துக்கும் தமிழே பதில் சொல்லும். சொல்லு. அப்போ நீங்க வாங்க. வணக்கம், வெல்கம். நான் உங்க ஃபுட் பிளாகர் சந்தியா பேசுறேன். இன்னைக்கு உங்களை ஒரு அமேசிங் ஃபுட் கிடைக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போக போறேன். அது இட்லிக்கார அம்மாவோட இட்லி கடை. இட்லியில அமேசிங்கா என்ன இருக்க போகுதுன்னு யோசிக்கிறீங்களா? அதுல இயற்கையாவே ஏகப்பட்ட அற்புத குணங்கள் இருக்கு. அந்த அற்புதத்துல ஒரு அற்புதத்தை சேர்த்து அஃபோர்டபிள் பிரைஸ்ல விக்கிறாங்க. சாப்பிட்டு பார்த்தேன், தரமா இருக்கு. இப்ப சொல்லுங்க, உங்க இட்லில அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி? இட்லி ஐயோ, தம்பி காலி ஆயிடுச்சு. நாளைக்கு வருவேன்.